தேங்காய் சாப்பிடுவதால் இத்தனை நன்மைகள் கிடைக்குமா? தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் தேங்காயில் எண்ணற்ற சத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன. தேங்காயில் உள்ள சத்துக்கள் புரதச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட தாது பொருட்கள், வைட்டமின் சி, அனைத்து வகை பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள், நார்ச்சத்து என உடல் இயக்கத்துக்கு தேவைப்படும் அனைத்து சத்துக்களும் தேங்காயில் உள்ளன. தேங்காயின் நன்மைகள். தேங்காயின் அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் தேங்காயை பச்சையாக சாப்பிடுவதே நல்லது. எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கால்சியம் சத்து அவசியமாகும். அத்தோடு பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையானதாக இருக்கிறது. தேங்காய் அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் பாஸ்பரஸ் சத்து அதிகம் சேர்ந்து எலும்புருக்கி நோய் போன்றவை ஏற்படாமல் தடுக்கிறது. தேங்காய் சாப்பிடுவது உடலுக்கு அதிக எனர்ஜியை கொடுக்கிறது. அதோடு இதில் நோய் எதிர்க்கும் ஆற்றலை அதிகரிக்க செய்யும். உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை 2 மடங்காக அதிகரிக்க செய்கிறது. தேங்காய் சாப்பிடுவதால் பருவகால தொற்றுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். வளரும் இளம் பருவத்தினர் மற்றும் நடுத்தர வயதுடையவர்கள் தினமும் 1 கோப்பை தேங்காய் சாப்பிடுவதால் இரும்புச்சத்து கிடைக்கிறது. தலைமுடி உதிர்வை தடுக்க இன்று பலருக்கும் இளநரை ஏற்படுதல், முடி உதிர்வது, முடி அடர்த்தி குறைதல் போன்ற பிரச்சனைகள் தோன்றி அவர்களை மனதளவில் சோர்வடைய செய்கிறது. தேங்காயில் உள்ள புரதம் மற்றும் செலினியம் சத்து அதிகம் உள்ளது. பச்சை தேங்காயை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இந்த 2 சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கப்பெற்று தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுகிறது. முடி உதிர்வு ஏற்படுவதை வெகுவாக குறைக்கிறது. மேலும் இளம் நரை ஏற்படுவதை தடுத்து பளபளப்பான அடர் கருநிறம் கொண்ட முடி வளர தேங்காய் துணை புரிகிறது. தினமும் சிறிது தேங்காயை மென்று சாப்பிடுபவர்களுக்கு தேங்காயில் இருக்கும் கொழுப்பு மற்றும் எண்ணெய் பொருட்கள் இரத்தத்தில் கலந்து தோலின் பளபளப்பு தன்மையை கூட்டுகிறது. சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை தருகிறது. தோலில் உள்ள பளபளப்பு கூடி வயதான போதும் இளமையான தோற்றமே நீடிக்க வழி செய்யும். மேலும் முகத்தில் முகப்பருக்கள் ஏற்படுவதை தடுப்பதோடு தோல் அரிப்பு மற்றும் தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் போக்குகிறது. தேங்காயின் பக்க விளைவுகள். தேங்காயை சரியான அளவு எடுத்துக்கொண்டால் எந்தவித விளைவும் இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது வாயு பிரச்சனை, கலோரி அதிகமாதல், சுகர் மற்றும் கொழுப்பு மற்றும் அலர்ஜி போன்றவைகளும் ஏற்படுகிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதானே என்பதை நாம் மனதில் எப்பொழுதும் கொண்டு தேங்காயை பயன்படுத்தி நல்ல விதமாக எல்லாவித பலன்களையும் பெறுங்கள்.